நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார், நமக்கு பொருளாதார ரீதியாகவும் மோசடி பண்ணியிருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவருக்கும் அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு இடையில பிரச்சனை, அதுல பக்கத்து வீட்டுக்காரர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ விழுட்டோம், எனக்கு செஞ்சீல வாங்குடா அப்படின்னு செய்யாம என்ன பாய் பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லி இவர் பாதிப்புக்காக துயர் தொடச்சோன்னு வைங்க, இது இறையச்சம் ஆயிரும். அவனும் வெக்கப்படுவான், இந்த ஆள் நமக்காக வந்து நிக்கிறான், இந்த ஆளுக்கு நம்ம துரோகம் பண்ணியிருக்கிறோமே என்று கவலைப்படுவான். இதுதான் இதுஃபா பில்லத்திஹி அஹ்சன், நல்ல அழகான வழிமுறையில் ஒரு தீமையை தடுக்கிறது. இப்ப என்ன ஆகும், யாரிடத்தில் நமக்கு பகைமை உண்டானதோ அவன் நமக்கு நெருக்கமான தோழனாவே மாறிடுவான். யாராக இருந்தாலும் சரி, நமக்கு தீங்கிழைக்கவே நினைக்கிறார்களா அவர்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிடணும். அதற்கு பழுதிக்கிறத விட நன்மையை செஞ்சு பாருங்க, கண்ணியமா இருக்கும். ஒலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு இடையில நீங்க பெருந்தன்மையா நடக்கிறத மறந்துடாதீங்க நல்லா சொல்றான். பெருந்தன்மையாவும் நடப்பமே, நமக்கு தீங்கிழைக்கிறானா, நம்மளை இழிவுபடுத்துறானா, அவதூறு பரப்புறானா, நம்மளை தாக்குறானா, நம்மளை பழிவாங்க நினைக்கிறானா, நம்மளை கருவறுக்க நினைக்கிறானா, யாழ்லா அவனை மன்னிச்சு யாழ்லா, கண்டுக்காம போவோம். மீண்டும் மீண்டும் செய்யறானா யாழ்லா, நீயே அவனை பாத்துக்க யாழ்லா, விட்டுட்டு போவோம். எதை பத்தியும் கவலைப்பட கடந்து நம்ம பயணிக்கணும்.